Smallest phone in the world. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கையில் இருக்குது வேர்ல்டுலேயே ரொம்ப ஸ்மாலஸ்டான ஒரு ஃபோனு. இது ஒரு விரல் சைஸ் தான் இருக்குது இந்த ஃபோனு. இப்படியெல்லாம் எப்படி ஃபோன் டிசைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ரொம்பவே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதோட பேக்கேஜ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டைரி மாதிரியே இருக்குது இந்த ஃபோனு. இந்த மொத்தமாகவே ஏதோ புக்குக்குள்ளெல்லாம் முன்னாடியெல்லாம் சின்ன வயசுலலாம் சில புக்குக்குள்ளெல்லாம் மொபைல் எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி அதில் ஒரு சின்னோட மொபைல் இருக்கும். ஆனால் அதெல்லாம் விட இந்த மொபைல் ரொம்பவே சின்னமாக இருக்குது. நான் ஆர்டர் பண்ணும் போது யோசிச்சது இவ்வளோ ஒரு சின்னதாக இருக்குமா அப்படின்லாம் யோசித்தேன். ஆனால் இது பயங்கர ஸ்மாலாக இருக்குது. ஓகே, இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பேக்கேஜ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபோனோட இதுலேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு 1 இயர் வாரண்டி கூட இருக்குது. இதில் இன்னும் சொல்ல போனால் இதில் ஒரு டேட்டா கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸில் இவ்வளோ ஸ்மாலான ஒரு ஃபோன் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நல்லா டேட்டா கேபிளும் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாகவே இருந்தது. நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப லென்த்தெல்லாம் கிடையாது. சும்மா நீங்கள் சார்ஜில் போட்டு மேலே மாட்டிக்கலாம். சார்ஜர்லாம் கொடுக்கல, ஏதாச்சும் ஒரு பழைய சார்ஜர் எடுத்து மாட்டிக்கலாம். இது சும்மா வெளிலே ஸ்மாலஸ்ட் ஃபோன் பார்க்கணும்ல, அதுக்காக தான் இதை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சேனலுக்காக ஆர்டர் போட்டு வாங்கினது. ஓகே, இதில் வந்து இயர் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை காதிலே மாட்டிக்கலாமா? ஃபோனை ஃபைனலாக ரிவீல் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா தெரியுதா? இவ்வளோ ஒரு சின்னோண்டு ஃபோனை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்லை நிஜமாக. கவர் நம்ம சரி வைக்கலாம். இந்த ஃபோனு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் சரி. இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லை, சும்மா ஒரு மாடல் ஃபோன் மாதிரி சும்மா கையிலே வச்சுக்கலாம் தோணவே. சும்மா நீங்கள் வச்சுக்கலாம் அந்த பிளேஸில் இங்கனுக்குள்ளே வச்சுக்கிட்டு அடிக்கடி ஒரு ஃபோன்லாம் இந்த மாதிரிலாம் நல்லா இருக்குது. ஃபோன்லாம் சேகரிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கலாம். வேர்ல்டுலேயே ஸ்மாலஸ்ட்டு ஃபோனு என்கிட்டையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இது விரல் அளவு தான் இருக்குது பாருங்கள், தெரியுதா? என்னோடய விரலே ரொம்ப குட்டி, ஆனால் இந்த ஃபோனு அதோட குட்டியாக இருக்குது. ஓகே, இது வந்து இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணதுக்கப்புறம் அதில் ப்ளூடூத்து இன்சர்ட் சிம்மு தெரியுதான்னு தெரில, தெரியும் தான் நினைக்கிறேன். இன்சர்ட் சிம்மு எல்லாமே போடுற மாதிரி எல்லாமே காமிச்சிருக்காங்க. ப்ரெஸ் அன்லாக், ஓகே, கான்டெக்ட்ஸு எல்லாமே செட்டிங்ஸ்லேருந்து முன்னாடி உள்ள ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோனில் எல்லாம் வரும்ல அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் சிம்மெல்லாம் போட்டால் யூஸ் ஆகுது இந்த ஃபோன். நீங்கள் சும்மா நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல சேஃப்டியாக யாருக்கும் தெரியாமல் மொபைல்லாம் கொண்டு போகணுன்னா இந்த ஃபோனை ஈஸியாக நீங்கள் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதில் என்ன இன்டர்நெட்லாம் கிடையாது. ஆனால் ப்ளூடூத்தில் மியூசிக்லாம் கேட்டுக்கலாம். இதில் இந்த இயர் டிப்ஸு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதில் இந்த இயர் டிப்ஸு இதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டு காதில் மாட்டுற மாதிரி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. காதில் மாட்டிக்கிட்டு நீங்கள் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி சாங்கெல்லாம் கூட ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் கூட சவுண்டெல்லாம் ஆனால் ரொம்ப லவுடாலாம் இல்லை, ஆனால் சவுண்டு ஓரளவுக்கு இப்போ உங்கள் பக்கத்துலலாம் இருந்துச்சுன்னா வைப்ரேட் ஆனால் கேட்குது. அது மாதிரி சவுண்ட் இருந்தாலும் லைட்டாக கேட்குது. ஆனால் காதுலலாம் வச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் மாதிரி பாட்டெல்லாம் கேட்டுட்டு போயிட்டுருக்கலாம். எவ்வளோ ஒரு குட்டியான வேர்ல்டுலேயே ஸ்மாலஸ்ட்டு ஃபோன் பற்றி பார்த்தீங்க. அடுத்த ஒரு வீடியோவில் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஏதாச்சோட மீட் பண்ணலாம். இந்த ஃபோன்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைடாக். நான் கவி.